ரீசெண்டா ட்ரெண்டிங்கான பெர்ப்ளெக்ஸிட்டி ஏஐ இப்போ ப்ரௌசர்ஸை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பெர்ப்ளெக்ஸிட்டி ஏஐ அப்படிங்கிறது ஒரு ஏஐ பவர்டு ஆன்சர் இன்ஜின். ஸோ இதுகிட்ட நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் பண்ணோம் ஏஐ ஹெல்ப்போட. இவங்க ரீசெண்டாக ஏர்டெல் கூட சேர்ந்து இவங்களோட ப்ரோ வெர்ஷனை ஏர்டெல் யூசர்ஸ்க்கு 1 இயருக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ இது மூலமாக நிறைய பேர் இந்த பெர்ப்ளெக்ஸிட்டி ஏஐ யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ இதோட அடுத்த கட்டமாக இவங்க நிறையா ப்ரௌசர்ஸை பை பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க டயா அப்படிங்கிற ஒரு ஏஐ பவர்டு ப்ரௌசர் அதை இவங்க பை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அது ஃபெயிலியரில் முடிஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்ததாக இவங்க பிரேவ் ப்ரௌசரையும் பை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் அதுவும் இவங்களுக்கு கை கூடலை. அடுத்தது அவங்க வாங்க ட்ரை பண்ணது டக்டக்கோ. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அது ஒரு ஃபேமஸான ப்ரைவேட் ப்ரௌசர். ஸோ அதுவுமே அவங்களுக்கு சரியாக அமையலை. அடுத்து அவங்க டார்கெட் பண்ணது க்ரோம் ப்ரௌசர். ஸோ க்ரோம் ப்ரௌசரை $34.5 பில்லியன் கொடுத்து வாங்குறதுக்கு அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பெர்ப்ளெக்ஸி கிட்ட ஆல்ரெடி காமெட் அப்படிங்கிற ஒரு ப்ரௌசர் இருக்குது. ஸோ இது அவங்களோட ஓன் ப்ரௌசர். ஆனால் இது அதிகமாக யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கு மெயினான ரீசன் இதோட சப்ஸ்கிரிப்ஷன் காஸ்ட் ரொம்பவே அதிகம். அது மட்டும் இல்லாமல் யூசர் எக்ஸ்பீரியன்ஸும் அந்த அளவுக்கு மற்ற ப்ரௌசர் கூட காம்படிட் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ இது கூட முக்கியமான ரீசனாக இருக்கலாம் அவங்க மற்ற ப்ரௌசர்ஸை வாங்க ட்ரை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பெர்ப்ளெக்ஸிட்டி நெக்ஸ்ட் கூகுளாக மாறுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கா, இல்லை அகெயின் இது ஒரு ஃபெயிலியர் ஸ்டார்ட் அப்பா? ஸோ அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.